ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு வித் கௌரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அந்த லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பசங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இது பிடிக்கும். நம்ம இந்த வீட்டில் செய்கிற ஸ்டைலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் போகிறதுக்கு முன்னாடி குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்மளுக்கு இந்த தயிர் பச்சடியே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவே போதும், வேறு எதுவும் சைட் டிஷ் வேணுன்ற அவசியமே இல்லை. லஞ்சுக்கு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேனை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதிலே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெயை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அதையும் போட்டுட்டு அது கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்மளுடைய மசாலா ஐட்டத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4-5 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் இதை வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இது பொரிஞ்சு வர நேரத்தில் நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகா, 5 பச்சை மிளகாவை இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், நான் ஒரு கொத்து புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணி இதே நல்லா சேர்த்து வதக்கலாம். நல்லா புதினா ஒரு கைப்பிடி நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி. அதே மாதிரி கொத்தமல்லி அதையும் நல்லா பொடியாக நறுக்கி இந்த வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து வதக்கினோன்னா நம்ம பிரியாணியில் அதோடைய வாசனை நல்லா இறங்கி இருக்கும். இதை நல்லா சேர்த்து வதக்குவோம். இப்போ இது வதங்கி இருக்கிற நேரத்தில் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் போட்டு வதக்கும் போதே நம்மளுக்கு இந்த வெங்காயமும் அதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரும். அதனால் நம்ம வெங்காயம் பாதி வதங்கும் போதே இந்த ஐட்டம்லாம் போட்டு அப்படியே வதக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த தக்காளி வதங்கும்போது நம்ம இந்த பிரியாணிக்கான ஒரு பாதி அளவுக்கு உப்பை இதோடு சேர்க்க போகிறோம். நம்ம அதுக்கு நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டை இதோடு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். அதனால் இந்த பிரியாணிக்கான பாதி அளவுக்கு சால்ட்டை நம்ம தக்காளி வதக்கும் போதே போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போயும் இது பாருங்கள்,
இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடியை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த பிராண்டு நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்குதோ அதில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு பாதி அளவுக்கு இது போட்டிருக்கோம், சால்ட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி திருப்பி இன்னும் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலாலாம் இதோட நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட வந்து நான் 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். நல்ல கெட்டி தயிர், இந்த ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் இதில் சேர்க்குறேன். நான் புளிக்காத தயிர் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா ஒரு 1/2 லெமனை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணிக்கணுமோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மஷ்ரூம் பிரியாணி நான் செய்யும்போது நான் இது கூட கொஞ்சமாக நான் சோயா சங்க் நான் சேர்த்துப்பேன். நான் கொஞ்சமாக சோயா சங்கு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதை ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் புழிஞ்சி இப்படி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை வந்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த சோயா சங்கு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கி வர நேரத்தில் இதுக்கு ஒரு தேங்காய் விழுது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்கள் எவ்வளோ இந்த மசாலாவோடலாம் சேர்ந்து இந்த மஷ்ரூம் ரெடி ஆகிட்டுருக்குது. இது வதங்கி வர நேரத்தில் இதுக்கான தேங்காய் விழுதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுதுக்கு வந்து நான் சின்ன மூடி தேங்காய், இந்த மாதிரி அரை மூடி தேங்காவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட ஒரு 5-6 முழு முந்திரி அதையும் இதோடு சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் நம்ம போட்ட மஷ்ரூம் இந்த சோயா சங்க் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பாஸ்மதி ரைஸு ஒரு 600 கிராம்ஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், இப்போ அரிசி போட்டு இதை நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். இது பாஸ்மதி ரைஸுன்றதுனால நம்ம 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நான் அதுக்கு டபுள் மடங்கு தண்ணியை நான் இப்போ இதுக்கு ஊற்றணும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் விழுது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதோடு சேர்த்து தான் நம்ம தண்ணி அளவை நம்ம கால்குலேட் பண்ணணும்.
இப்போ இது வந்து நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது, 1 டம்ளர் அளவுக்கு இந்த தேங்காய் விழுது இருக்குது. இப்போ இதோடு சேர்த்து நம்ம 3 டம்ளர் தண்ணி இது 1 டம்ளர் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கான டபுள் மடங்கு தண்ணியை நம்ம இப்போ இதில் ஊற்றணும். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து உப்பு சரியாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் இன்னும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணேன். நம்மளுக்கு பிரியாணி செய்யும்போது உப்பு ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபினிஷிங்கில் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா உடனே ஆஃப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், சவுண்டெலாம் அடங்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்முடைய மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கிளறக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் நல்லா வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் இப்போ இது சொன்ன மாதிரியே நீங்கள் தேங்காயெலாம் அரைச்சி விட்டு நீங்கள் இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது வேறு ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மஷ்ரூம் பிரியாணி மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணினோன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கு வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.